ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம வீட்டு மஞ்சள் அறுவடை பார்த்துடலாங்க. மாடி தோட்டத்தில் ஒரு பேக்கில் வச்சுருந்தாங்க. மஞ்சள் அறுவடை பண்ணிடலாங்க. காஞ்சிருச்சுங்க. காஞ்ச பிறகு அதை எடுத்துட்டேன். எடுத்து 2 நாள் அப்படியே வச்சுட்டாங்க. காஞ்சி விளைஞ்ச மஞ்சள்லேருந்து புதிய மஞ்சள் முளைப்பு வந்துருச்சுங்க. அதனால எடுத்துட்டேங்க. காஞ்சிருச்சு இலை. அதனால 2 நாள் அப்படியே விட்டுட்டு எடுத்துட்டேங்க. நிறைய எறும்பு இருந்ததுங்க. மஞ்சளுக்கு அவ்வளவா தண்ணி விடக்கூடாது போலங்க. மஞ்சள் நம்ம இந்திய நாட்டு சமையல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதை நம்ம வீட்டிலே ரெடி பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வெளியே வாங்காம நம்ம மாடி தோட்டத்துல நம்ம தேவைக்கு நம்மளே வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4 பேக்ல ரெடி பண்ணோம்னா நம்ம ஒரு வருஷம் தேவையை பூர்த்தி பண்ணிடுங்க. மஞ்சள்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சமையலுக்கு. அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி அதுல அதிகமா இருக்கு. அப்போ உடம்பு தோல் வியாதி கூட வராம இருக்க உதவி பண்ணும்னு சொல்றாங்க. மஞ்சள்ல குக்குமின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்கு. அது உடம்புக்கு நல்லதுன்றாங்க. பார்ப்போம். மஞ்சள் இந்த பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். நல்லா விளைஞ்சிருக்கு மஞ்சள் இந்த வாட்டி. போன வாட்டி எடுத்த கொஞ்சம் இருந்தது, இந்த வாட்டி கொஞ்சம் ஒரு 3/4 கிலோ வந்துச்சுங்க. மஞ்சளுக்கான மண்கலவை பார்த்தீங்கன்னா ஈஸி தாங்க. மஞ்சள் வளர்ப்பது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா மஞ்சள் வளர்க்குறது ரொம்ப ஈஸி தாங்க. அதுக்கு என்ன மண்கலவைன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல மண் தேவைங்க. ஃபர்ஸ்ட் மண், மாட்டு சாணம், கம்போஸ்ட், சேர் 3 சேர்ந்த கலவை மட்டும் போதுங்க. அதுக்கு வேற எதுவுமே வேணாம். நல்ல முளைப்பு திறன் இருக்கிற கிழங்க யூஸ் பண்ணணுங்க. அவ்வளவுதாங்க. எப்படி போட்டேன்னா, இந்த மண்கலவை ஒரு பங்கு மண், ஒரு பங்கு மாட்டு சாணம் உரம், இல்லை கம்போஸ்ட், இல்லைன்னா என்கிட்ட எது இருக்கோ அந்த நேரத்துல மண்புழு உரம் அது ஒன்று போட்டுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் நல்லா காஞ்ச இலை தலை மக்கின உரம் இருந்தா போடலாம். இதெல்லாம் கலந்து வச்சு ஒரு வாரம் அப்படியே வச்சிருவாங்க. வச்சுட்டு நல்லா முளைப்பு வந்த மஞ்சளை எடுத்து நட்டு வச்சுட்டேங்க. அவ்வளோதாங்க. வாரத்தில் ஒரு வாட்டி 3 வாட்டி 2 வாட்டி தண்ணி விடலாங்க. நிறைய தண்ணிலாம் விட வேண்டாம்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லையா மஞ்சளை எப்படி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. நல்ல சூரிய ஒளி வேணுங்க மஞ்சளுக்கு. வாரத்துல இயற்கை உரம் நான் மீன் அமிலம் கொடுப்பேன். அப்புறம்னா மண்புழு உரம், இல்லைன்னா மாட்டு சாணம், இல்லைன்னா நம்ம காய்கறி வேஸ்ட்ல இருந்து வருது இல்ல மக்கும் குப்பை, அதுல உரம். அவ்வளவுதாங்க. வேற எதுவுமே கிடையாதுங்க. பாருங்க மஞ்சளை பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு தெரியுமா? இதை காய வச்சு, இதை கிளீன் பண்ணி காய வச்சு அவிச்சு, ஒருத்தங்க சொல்றாங்க அவிச்சு செய்யணும்னு, ஒருத்தங்க சொல்றாங்க அவிக்காம பண்ணணும்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியல. தெரிஞ்சா யாராவது சொல்லுங்க. மஞ்சளை அவிச்சு பண்றதா இது. பொதுவா இது 7, 8, 9 மாசத்துல அறுவடைக்கு தயாராயிடுங்க. இலை மஞ்சள் இலை காஞ்சிச்சுனாவே அறுவடைக்கு தயாராயிடுச்சுன்னு அர்த்தங்க. பாருங்க 2 பேக்ல எனக்கு ஒரு 3/4 கிலோ மஞ்சள் கிடைச்சிதுங்க. நான் ரொம்ப மகிழ்ச்சிங்க. போதுங்க. இது நம்மளுக்கு இதை காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டா போதுங்க. சுத்தமான மஞ்சள்ங்க. எப்படி பாருங்க, மார்க்கெட்லலாம் கிடைக்கிறது மஞ்சளே கிடையாதுங்க. முதல்ல அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பயமா இருக்கும். இது மஞ்சளா இல்லை ஏதாவது கலர் பொடியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதாங்க ஒவ்வொன்றா நம்மளும் மாறிக்கிட்டு வராங்க. இயற்கைக்கு நம்மளும் ஒவ்வொரு வாட்டியா மாறணும். கொஞ்சம் கொஞ்சமா தான் மாற முடியும். எடுத்த உடனே எல்லாருமே பண்ண முடியும், எல்லாரும் செய்ய முடியாதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. நம்ம இஞ்சி பால் குடிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி மஞ்சளை தட்டி போட்டு மஞ்சள் பால் குடிக்கலாம். சூப்பரா இருக்கும். மஞ்சத்தூள் போட்டு குடிக்கிறோம்ல, அதனால பச்சை மஞ்சளை இடிச்சு இஞ்சி டீ போடுவோம்ல, அதே மாதிரி பாலுல பச்சை பால் கொதிக்க வச்சு மஞ்சள்ல தட்டி போட்டு குடிச்சா நல்லதுங்க. ரத்தத்தை சுத்தப்படுத்தும் சொல்லுவாங்க. அது மஞ்சள் பாருங்களேன் எவ்வளவு மஞ்சள் தெரியுங்களா? பார்க்கும் போதே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு அப்படியே வாசனையா இருந்துச்சு. கையெல்லாம் செம்ம வாசனையா இருந்துச்சு. அன்னைக்கு ஃபுல்லா இந்த மருதாணி அரைச்சா கையில எப்படி வாசனையா இருக்கும், அது மாதிரி அன்னைக்கு ஃபுல்லா என் கையில மஞ்சள் வாசனையா இருந்துச்சுங்க.
ஆனா என்னன்னா கொஞ்சம் இன்னைக்கு கம்மி தான். நல்லா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, அடுத்த வாட்டி இன்னும் சூப்பரா செய்யணுங்க. ஒரு 4 பேக்ல போடணும்னு நினைச்சிருக்கேங்க. எப்படியும் ஒரு 10 கிலோ மஞ்சளாவது எடுக்கணும்னு ஒரு ஹேம் வச்சிருக்கேங்க, லட்சியம் வச்சிருக்கேங்க. பாருங்க எல்லாத்தையும் எடுத்து எடுத்து பார்த்தேன், இருக்குதா அந்த மண்ணு கலரி கலரி பார்த்தேங்க. மஞ்சள்ல நிறைய மஞ்சள் இருக்கு பாருங்க. அந்த மண்ணுல எல்லாம் இருக்கான்னு பார்த்தேன். ஆனா என்னன்னா தண்ணி கொஞ்சம் திட்டமா விடணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நான் கரெக்ட் பண்ணிக்கோ. எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சு வராது இல்லையா, ஓரளவுக்கு இப்போ பண்ணதை வச்சு அடுத்த வாட்டி பெட்டரா நம்ம பண்ணலாம். அப்படிதான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர எல்லாருமே எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வர போறது இல்லை. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படி பண்ணலாம், இல்லைன்னா வேற மாதிரி ஏதாவது இருக்கா மஞ்சள் அறுவடை பண்றதுக்கு, அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க. எனக்கு வந்து இது வந்து டைம் பீரியட் தான் தெரிய மாட்டேங்குது. மஞ்சள் வந்து பாருங்க, இதுவே ஏற்கனவே இந்த மஞ்சளே ரொம்ப முளைச்சு போச்சு அப்படி, ஆனா விளைஞ்சு அதுல இருந்து முளைப்பு வந்துருச்சு மஞ்சள். இது கிளீன் பண்றது தாங்க பெரிய வேலையே. மஞ்சள் எடுத்து அந்த மண் இல்லாம கிளீன் ஒரு 4-5 தடவை கிளீன் பண்ணாங்க. அந்த மண்ணெல்லாம் போய் அதெல்லாம் இப்போ வந்து இதுல இருந்து ஒரு 4 கிழங்கு எடுத்து வச்சுட்டா ஜூன் ஜூலைல வைக்கலான்னு ஒரு முடிவு பண்ணிருக்கேங்க. மஞ்சளுக்கு திருப்பியும் சொல்றேன், மண் கலவை போன வாட்டி நான் இஞ்சி அறுவடை வீடியோ போட்டிருக்கும் போது கேட்டாங்க மண் கலவை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த மாதிரி ரேஷியோல தான் போட்டேன். ஒரு பங்கு மண், நம்ம தோட்டத்து மண் இல்லை செம்மண், ஒரு பங்கு கோகோபிட்டு, ஒரு பங்கு வந்து ஏதாவது ஒரு உரம், உங்ககிட்ட தொழு உரம் இருக்கலாம், இல்லை ஆட்டு உரம் இருக்கலாம், இல்லைன்னா மண்புழு உரம் இருக்கலாம். அது மூணையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு வாரம் நான் அப்படியே வச்சிருவேன். எந்த ஒரு மண் கலவை பண்ணாலும் ஒரு வாரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுல இருந்து குட்டி குட்டியா சின்ன சின்ன செடி வரும் இல்லையா, அப்பதான் ரெடி பண்ணி செடி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? கேட்டாங்க, அதனால சொன்னது. பாருங்க கிளீன் பண்ணியாச்சு. கிளீன் பண்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சுங்க. 3 வாட்டி கிளீன் பண்ணிருக்கேங்க. தெரிஞ்ச மஞ்சள் வளர்ப்பு டிப்ஸ் சொல்லியிருக்கேங்க, பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் செய்யுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிதி பிரியா கார்டனை. கமெண்ட் பண்ணுங்க. இல்லை நான் இந்த மாதிரி செய்யறது இல்லை வேற ஏதாவது ஐடியா இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க கிட்டத்தட்ட 3/4 கிலோ இருந்ததுங்க, கழிவே 1/4 கிலோ போயிடுச்சுங்க. அது எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். எடுத்து வச்சு அவிச்சு காய வைக்கணும். இதை அவிச்சு செய்யலாமா இல்லை காய வச்சு பண்ணலாமான்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். மஞ்சள் அறுவடை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் பயனுள்ள தகவலா இருந்துச்சா அப்படின்னு சொல்லுங்க. நான் இதுதான் 2வது வாட்டி அறுவடை செய்யறேன் மஞ்சள். ஓரளவுக்கு பரவாயில்ல. அடுத்த வாட்டி 10 கிலோ கண்டிப்பா எடுத்தே ஆகணுங்க. நம்ம மாடி தோட்டத்துல இருந்து ஒரு லட்சியமாவே வச்சிருக்கேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.